அதில் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து நான் பாத்ரூம்குள்ளே நுழைஞ்ச நேரம் பார்த்து பொறடி அடி அடிச்சிட்டாண்டி. எனக்கு வர்ற வேகத்துக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து அவளை போட்டலியணும். நீங்க சொல்றது சரிதான் மாமா. எங்க கோவத்தில் பாத்ரூமில் விட்டு புரடியில் அடிச்சிட்டேனா நானா? ஹலோ வள்ளி, ஆத்தா ஆத்தா நல்லா இருக்கியா? நான் பிள்ளைகளும் நல்லா இருக்கு. பேரன் பேத்தி நல்லா இருக்கா ஆத்தா. இங்கெல்லாம் எல்லோரும் நல்லா இருக்கா ஆடி? அங்கே எல்லோரும் நல்லா இருக்கா? இல்லை, நான் தான் நல்லா இல்லை. என் குடும்பத்தில் எல்லோரும் நல்லாத்தான் இருக்கா, நான் மட்டும்தான் நல்லா இல்லை. ஏன்னு இருக்கிறியா சொல்லவா? உன் வீட்லேயும் மருமகம் இருக்கான்ல, மையம் இருக்கேன்ல. உன் மருமக தப்பு பண்ணால் நீ திட்டுவியா, சத்தம் போடுவியா, போட மாட்டியா? போடுவியல்ல? உன் மையம் எதுவும் கேட்பானா? அவன் நல்ல பிள்ளை, கேட்க மாட்டேன். அவன் எப்படி கேட்பேன்? அம்மா செய்கிறது நியாயம்னு இருக்கேன், அதனால கேட்க மாட்டேன். என் வீட்டில் அப்படி இல்லைடி. நீ கண்டிக்கிற மாதிரி தான் நானும் என் மருமகளை கண்டிச்சேன். என்னத்தா இது அப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேன்னு சொல்கிறது இல்லையா உலகத்தில்? இதை ஒரு குத்தமாக எடுத்து புருஷன்ட்ட போட்டு விட்டுருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா தாண்டி இதெல்லாம் பெருசு பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்கிறத விட்டுவிட்டு நான் எப்போ பாத்ரூமுக்கு போவேன் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். பரக்குடி நான் போன நேரம் பார்த்து நல்லா கட்டை, நான் தான் விறகு அடைஞ்சி வச்சுருக்கேனடி அலை கொடுத்தவ. அதில் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து நான் பாத்ரூம்குள்ளே நுழைஞ்ச நேரம் பார்த்து பொறடி அடி அடிச்சிட்டாண்டி. அத்தோட்ட விழுந்துட்டேன். அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு தெரியாது. 3 நாளாக சுய ஞாபகமே இல்லாமல் இருக்கேன். குடும்பத்தோடு வாட்டம் போட்டிருக்காங்கடி. 3 நாள் சென்று தெளிஞ்சிருக்கேன்டி. தெளிஞ்சு வீட்டை பார்த்தா நாய் கூட வந்து நக்காதுடி. ஆத்தடி இருடி, ஒரு நிமிஷம் இருடி, குத்த வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கா பயந்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா உட்காந்துக்கிறேன். கால் வலிக்குதுடியே, அவங்க பார்த்து விடுவாங்க அப்படின்னு தெரியாமல் மாடியில் மூடியில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இது இருந்துச்சுன்னா பொண்டாட்டிக்கா மாடியிலேருந்து தள்ளி விட்டுருவாண்டி. வந்து பார்த்தேன்னா அதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து பேசுகிறேன். எங்களை நம்ப முடியலையேத்தா. இன்றைக்கி முந்தா நாள் நடந்த கூத்தை பார்த்தாக்கா என்னால் நம்ப முடியலை. ஃபோன் பண்ணி கேளு, எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்டு என்னத்தேன் திருந்துவாங்க. எனக்கு ஒரு ஆள் இருக்குன்னு தெரியணும்ல. சரிப்பா சரிப்பா, கேளு. சரி ஓகேவா? உடம்பு பார்த்துக்க. அப்பா இருடி இரு, வரைச்சியா ஃபோன் வந்தாத்தேன் நாத்தம் தெரியும். பெட்டெக்ஸ் கிட்ட வைப்ரேட் ஆகும். இரு 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 என்ன சித்தி கால் பண்ணுறா? இரு. ஹலோ சொல்லுங்கள் சித்தி. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை சித்தி? இல்லை இல்லை ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன் என்ன அம்மா நல்லா தான் இருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு யார் சொன்னது? அம்மா தான் சொன்னாங்களா? சரி விடுங்க. என்னது? விழுந்தது உண்மை தான், பட் அவங்க தான் வெளில சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அது பரவிடுச்சு. இப்போ இவங்க தானே உங்களுக்கு இப்போ சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாவே கால் பண்ணி சொல்லணும். புரியல. சரி 10 நாளைக்கு முன்னாடி என் பொண்டாட்டியாக ஒத்துட்டுனா ஆளாக்கும். சரி, அந்த கோவத்தில் பாத்ரூமில் விட்டு புரடியில் அடிச்சிட்டேனா நானா? நான் புரடியில் அடித்தேன் அம்மாவை. இவங்க சுயநினைவு கொள்ள ஏதோ வேறு மாதிரி திரும்பியிருக்காங்க. 3 நாள் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு கொள்ளுது. இது வந்து சித்தி ஒன்றும் இல்லை சித்தி, இப்போ அவங்க வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நீ அசிங்கப்படுத்தாதே, கக்கூசில் வலிக்கி விழுந்துட்டோம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், எல்லாட்டையும் எப்படி சித்தி நம்ம சொல்லாமல் இருக்க முடியும்? அதனால் சொந்தக்காரர்கள்ட்ட அம்மா விழுந்தான்னு சொல்லிவிட்டோம். அது ஒரு கோவம் ஆயிடுச்சு. கக்கூசில் வலிக்கி விழுந்துட்டான்னு சொன்னால் ஒரு கோவம் ஆகி போச்சு. அந்த கக்கூஸ் மேட்டரை மறைக்கிறதுக்காக நான் இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. அங்கே அவ பெரியம்மாட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க பெரியமாட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சக்தி தான் வந்து பின்னாடி முதுகில் பிடிச்சி தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லி அங்கேயே சொல்லியிருக்காரு. அது கூட ஏதோ ஏற்றுக்க முடியாததாக இருக்குது. நான் புரளியில் அடிச்சேங்கிறது என்னது? உங்களுக்கு அவர் கால் பண்ணாரா? அவருக்கு 4 பேர் சொன்னாங்களாம்மா? இது என்ன புரியல. குடும்பத்தோடு சேர்ந்து பிளான் பண்ணி கொல்ல பார்க்குறோமா? என்ன சொல்கிறீங்க? அம்மாங்க எந்திரி, அம்மாங்கன்னு பாரு, ஒன்று பாரு, இங்கே
யோசிக்காத கட்ட இருந்தா ஃபோன் பேசி ஒரே அடி அடிச்சாச்சு நான் அடிக்கிறேன். இது உண்மையிலே அடிச்சாச்சுங்கிறேன் உங்க அம்மாவை நீங்க கொல்ல பார்த்துட்டு நானே சொல்றேன் கேம் மேலயா பழிய போட பாக்குறீங்க? இந்த பாரு சாச்சிட்டு பாத்தீங்கன்னா சாச்சு யார்ட்டையா ஃபோன் பண்ணி ஏதாவது போட்டுக்கிட்டா சாச்சு விட்ரு. எங்கே போயிட்டாவ ஆளே காணும். அவன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? அங்கே எங்கே ஃபோன் பிடிச்சிட்டு கண்டபடி ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு படவராசுக்கு. நான் என்ன பதில் சொல்கிறேன்னு ஒவ்வொரு தலைக்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியலை. தேவி அடியாய் தேவி இங்கிட்ட இந்த சந்துக்கலைங்க பாடவா என்ன தான் நினச்சிக்கிருக்கான்னு தெரியும். இங்கே வரட்டும். ஆளுக்கு ஃபோன் பண்ணவும் நான் பதில் சொல்லவும் பெரிய எம்சியாக இருக்குது. எங்கே போயிட்டாப்பா? எங்கே போனா அவ? மேற்கொண்டு என் மேலே குலகார பட்டம் கட்டி வச்சிருக்கா. ஏய் தேவி அடியா எங்கே போனா? இல்லை முட்டை மாடி கட்டு மாடி போயிட்டாலாம். ஆளே காணா. நான் பதில் சொல்லணும்ல கேட்குறவளுக்கெல்லாம் நான் பிடிச்சி தள்ளிவிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கா. என்ன கொழுப்பு அவளுக்கு. மாமா அத்தை எங்க மாமா? என்ன நக்கல் பண்றீங்களா நீங்க? நக்கல் பண்றேனா? எங்க ஆளை காணுமே, எங்க போனாங்க? அவளை தாத்தா நானும் தடிச்சிடுறேன். மாமா என்ன பயந்துடுமோ வீட்டை விட்டு ஓட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா என்ன? என்னத்தான் நீ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க? அட ஆமா மாமா, பெரியத்தை தான் ஃபோன் அடிச்சாங்க. ஃபோன் அடிச்சு என்ன வீட்டுல இருக்கவே பயமா இருக்கு, நான் ஓட போறேன் வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை இதை விட மேட்டர் தெரியுமா உங்களுக்கு? நான் பின்னாடி இருந்து தள்ளி விட்டேன். நான் அவங்க விழலையா, நான் கொல்ல பார்த்தேனா. ஐயோ என்னைய வர நான் முடிச்சு தள்ள போறேன்னு சொல்லி அங்கே சொல்லி வச்சிருக்கா. எங்க? அங்கே அவங்க அண்ணன் போன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சூப்பர் சூப்பர், இதோட சூப்பர் மேட்டர் இருக்கு தெரியுமா? நான் என்ன செய்வேன்னு தெரியலத்தா. இப்ப மறுபடியும் ஓட போறான்னு சொல்லி சொன்னான்னு. அட என்கிட்ட அப்படி மாமா என்கிட்ட சொன்னது இருக்கட்டும், உங்க மைண்ட் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க? தெரியலையே. ஏங்க ரைட்டு கட்டையை வச்சு புரடியிலே அடிச்சு சாச்சு விட்டான்னு நினைக்கிறேன். எங்க அம்மா அங்க தேனிலா காணோம். நான் இங்க இருங்க. நானும் தோட்டம் தொடர்பு இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி தேடி வந்துட்டேன்டா. தெரியாது எங்க போனான்னு தெரியாம என்ன நீங்க புருஷன் அப்புறம் எங்க போனான்னு தெரியாம நல்லா அப்படி இனுக்குன்னு சொல்லிக்கிட்டா நல்லா இனுக்குன்னு இப்படி நான்ட்டேன்னா உடனே பிடிச்சிடா. அப்படியே இப்படி பனியன் முடியா பிடிச்சிடா. இங்க பாரு எனக்கு கண்ணு தெரியாதான். ஆமா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. இப்போ இவ வந்து அவளை பாத்ரூம் உள்ள போகும்போது பிடிச்சி தான் தள்ளி விட பார்த்தான்னு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறேன் சொல்லுங்க. சித்தி கால் பண்ணி என்ன கேட்குறாங்க, ஏப்பா அவள் வந்து பாத்ரூம்குள்ளே போனவங்கள அதாவது இவளை திட்டினாங்களாம் 10 நாளைக்கு முன்னாடி. அந்த கோவத்தில் பொண்டாட்டி திருப்பிட்டாங்கிற கோவத்தில் அவள் பாத்ரூம்குள்ளே நைஸாக போட்டுவிட்டு புரடி அடியாக அடிச்சு விட்டு கட்டையை எடுத்துனாங்க. சாச்சு நீ நான் உங்கள் கதையை சொல்லுங்க. என்ன சொல்லி வச்சுக்கா தெரியுமா? உங்களையும் சொல்லிட்டாளா? நான் தான் பின்னாலவே முதுகு பிடிச்சி தள்ளிவிட்டான். அதாவது புருஷனையே வந்து மதிக்கலைன்னா அப்புறம் நம்மளாம் ஏமாத்துறான். ஆனா நீங்க பின்னாடி பிடிச்சி தள்ளி விட்டதோ நான் கட்டையில வச்சு அடிச்சதோ கூட ஒரு இதுல வைங்களேன், எனக்கு ஒரு இது மட்டும் ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்துச்சு. அது எனக்கு தள்ள முடியுமா? நான் என்ன சொல்றேன், சத்தம் போட்டு பேசாதீங்க. இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யாருக்காவது அனுப்பி நம்மளை க்ளோஸ் பண்ணிவிடா. சாகாது சத்தம்லாம் மாடிக்கு போய் நான் தெரிஞ்சு மாடியில் இந்த ஊரா நடந்திருக்கு நமக்கு தெரியாம நடக்குதுன்னா ஒன்றும் மாடியில் நடக்கணும். மேலதான் நான் போய் பார்க்கல, மேலே எதுவும் போயிருக்கலாம். அதாவது அவங்க எங்கெங்கெல்லாம் இல்லையா அங்கெல்லாம் போய் பார்த்துருவீங்க. நான் என்ன ரெண்டே மேலே பண்ண துணி காய போடுறேன் நம்ம தெரியலையே. இந்த காய போட்டுருக்க நிறைய 3-4 பேருக்கு துணி காய போட்டுருக்காங்க. எத்தனை பேர் காய போட்டுட்டு இருக்காங்க? அதில் கால் வரப்போகுது. துணி பிளான் பண்ணிட்டு ஏன் மேலே பழி போட பார்க்குறீங்களோ? மெண்டல் மாதிரி பேச சொல்ல முடியாது, தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கும் அம்மாவுக்கும் பகை கிடையாது, உங்களுக்கும் அம்மாவுக்கும் பகை. ஆனால் இவங்க 2 பேருக்கும் நிறையா பகை உண்டு, அதனால வாய்ப்பு இருக்குது. ஆமாம் மாடியில் போய் பார்க்க வரீங்களா இல்லையா? சத்தம்லாம் வாங்க தேவி அப்படிங்காது, அது அங்கே வரைக்கும் கேட்குது. மாடியில இருக்கிற மாதிரியே தெரியலையே. இங்கே ராத்தா இருப்பா. எனக்கு வர்ற வேகத்துக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து அவளை போட்டலியணும். நீங்க சொல்றது சரிதான் மாமா. இங்க என்னடி ஒரு பேச்சுக்கு சொன்னா சரிதான் மாமா சரிதான் மாமா. அட நானும் ஒரு அவர் புருஷன்டி இதை சொல்றாரு, நீ என்னடி சரிதான் மாமாங்கற? ஃப்ளோல வந்துருச்சு. சரி வாங்க, நம்மள கொலை பண்றோம்னாங்க, அதை கேட்கறத விட்டுட்டு வந்துட்டாரு வாயை தூக்கிட்டு. யார் கால் பண்ணுவான்? என்ன உள்ள இல்லையா? இங்க எல்லாம் இல்ல. ஆமா 3 பேர் சேர்ந்து இதை செய்யலாம். நீங்க செய்யலாமா? வாங்கப்பா வந்து பாருங்க. உங்க பொண்டாட்டி முழுசா சந்திரமுகியா மாறி உட்கார்ந்துருக்கத பாருங்க. என்னடா போலீஸ் நம்மள
இவ்வளோ பிடிச்சி போகும்போது ஆத்தி மாமா 3 பேர் சேர்ந்து ஏதோ செய்யலாம்னு சொன்னீங்களே செஞ்சு